السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على سيدنا أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين. கண்ணிமிகு அல்லாஹுவின் நல்லடியார்களே, தொடர்ந்து நாம் இஸ்லாமிய வரலாற்றுகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் குர்ஆனிலே ஒருவருடைய வரலாறை அல்லாஹ் அழகிய வரலாறு என்று சொல்கிறான் என்றால் அது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு. குர்ஆனுடைய 12வது அத்தியாயமான சூரத் யூசுஃபுடைய ஆரம்பத்திலே அல்லாஹ் சொல்கிறான், அஹ்ஸனல் கஸஸ், நாம் உங்களுக்கு நஹனு நகுஸ்ஸு அலைக அஹ்ஸனல் கஸஸி பிமா அவ்ஹைனா இலைக ஹாதல் குர்ஆன், நாம் என்ன செய்வோம், உங்களுக்கு நாம் அழகிய வரலாறை நாம் உங்களுக்கு கதையாக சொல்ல போகிறோம் என்று அல்லாஹ் திருமறையில் சொல்கிறார். குர்ஆனிலே பல நபிமார்களுடைய வரலாறு இருக்கிறது. அங்கங்க விட்டு விட்டு அல்லாஹ் சொல்லி இருக்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் வரலாறு குர்ஆன்ல பல இடத்துல இருக்கு. ஆனால் ஒரு நபியுடைய வரலாறை கண்டினியூவா ஒரு அத்தியாயத்தில் சொல்லுகிறான் என்றால் அது யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு தான். வேறு எங்கும் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு இல்லை. குர்ஆனில் நீங்கள் 12வது அத்தியாயத்தை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் அந்த அத்தியாயத்திற்கு பெயர் யூசுப். அதை எடுத்து நீங்க ஓத ஆரம்பிச்சீங்கன்னா அந்த வசனம், அந்த அத்தியாயம் முடிகிற வரைக்கும் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு தான். அப்படிப்பட்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை நாம் பார்க்க இருக்கிறோம். முதலில் நாம் நபிமாருடைய வரிசைகளை நாம் மீண்டும் சரிபார்த்துக் கொள்வோம். முதலாவதாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் ஹாபில் காபில் இருந்தார்கள். இன்னொரு மகன் சீஸ் அலைஹிஸ்ஸலாம், அவர்கள் நபியாக வந்தார்கள். அதற்கு பிறகு 4வது தலைமுறையில் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். அதே தலைமுறையில் 10வது தலைமுறையில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை நாம் முழுமையாக பார்த்தோம். அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றிலே, நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த வம்ச தொடரிலே 10வது தலைமுறையாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். அந்த வரலாறை நாம் பார்த்து முடித்தோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு 2 குழந்தை பிறந்தது என்று சொன்னேன். 2 மனைவிகள், ஹாஜரா அம்மையார், சாரா அம்மையார். ஹாஜரா அம்மையார் மூலமாக இஸ்மாயில் என்கிற குழந்தை அல்லாஹ் கொடுத்தார். சாரா அம்மையார் மூலமாக இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் என்கிற நபியை அல்லாஹ் கொடுத்தார். இப்ப இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 2 மகன், இஸ்மாயில், இஸ்ஹாக். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய வம்சவழியிலே வேறு எந்த நபியும் வரவில்லை. கடைசியாக யார் வந்தார் என்றால் நமது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இஸ்மாயில் என்கிற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளையினுடைய கடைசி அந்த வம்சத்தொடரிலே இறுதியாக வந்த நபி என்றால் அது நமது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு மகன் யார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு? இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்திற்கு 2 மகன்கள் பிறந்தார்கள். ஒன்று ஈசு அப்படின்னு ஒரு மகன் பிறந்தார். இன்னொருவர் யாக்கூப் அப்படின்னு ஒரு பிறந்தார். இந்த யாக்கூப் என்கிற குழந்தையைத்தான் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்தார்கள், யா அல்லாஹ், இந்த பையனை நீ நபியாக ஆக்கு, இவருடைய வம்சாவளியில் நபிமார்களை வரிசையாக கொண்டு வா என்று துஆ செய்தார்கள். அவர்கள் துஆவை அல்லாஹ் அங்கீகரித்தார். அந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய வழியில்தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம், பல்வேறு நபிமார்கள் அந்த வழியில் வந்தவர்கள் தான். இப்ப இந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்திற்கு இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் வாப்பா சொல்றாங்க, யாக்கூபே, இந்த நாடு பலஸ்தீன்ல கண்ணான்கிற இடத்துல இருந்தாங்க, நீ இங்க யாரையும் மனம் முடித்துக் கொள்ளாதே, உன் தாய் மாமா இங்கிருந்து ஒரு 60 கிலோமீட்டருக்கு அந்தாட்ட இருக்கிறாரு, ஹெப்ரான் அப்படின்னு இன்னும் அந்த நகரம் இருக்கிறது. பலஸ்தீன்ல ஹெப்ரான் அப்படின்னு ஒரு நகரம் இருக்கிறது. அந்த ஹெப்ரான் என்கிற நகரத்திற்கு செல், அங்கு உன் தாய் மாமா இருக்கிறார்,
அவருடைய பிள்ளைகளை நீ மனம் முடித்துக்கொள் என்று அனுப்புகிறார்கள். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் யார் அனுப்புறாங்க? யக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்புறாங்க. யக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தாய் மாமா வீட்டுக்கு செல்கிறார். சென்று, உங்கள் சகோதரியும் எனது தந்தையுமான இஸ்ஹாக் அனுப்பினார்கள், உங்கள் மகளை மனம் முடிக்க வேண்டுமா? யார் அவர் என்றால் லெபனான் என்றார் பெயர். அவர் பேருக்கு லாபன் என்று சொல்வார்கள், இன்னொரு இடத்துல லெபனான் என்று சொல்வார்கள். இந்த லாபன் என்கிற அந்த மாமாவை சந்திக்கிறார் யக்கூப் அலைஹிஸ்ஸலாம். லாபானுக்கு 2 மகள், ஒன்று ஈலா, இன்னொன்று ராஹிலா. இப்படி 2 மகள்கள் இருக்கிறார்கள். ஈலா என்பவள் அழகு கம்மியாக இருக்கிறார். ராஹிலா என்கிற மகள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அஜ்மலு அலா நிசாஇல் ஆலமீன், அந்த நேரத்தில் உலகத்திலே அழகான பெண்ணாக ராஹிலா இருந்தார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். இப்ப யக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இந்த 2 பேர்ல எனக்கு ராஹிலாவை திருமணம் செஞ்சு வைங்க அப்படின்னு கேட்கிறார். அழகான பொண்ணை தானே எல்லாரும் விரும்புவோம், கொஞ்சம் ஒயிட்டா இருக்கணும், அழகா இருக்கணும், எல்லாரும் விரும்புறது இயல்பது. அந்த நபியும் விரும்பினார்கள், எனக்கு ராஹிலாவை திருமணம் முடிச்சு வைங்க. லாபான் சொன்னாரு, தந்தை சொன்னாரு, அப்படின்னா மகர் கொடு, என்கிட்ட எதுவுமே இல்லை, அப்படின்னா என் ஆட்டு மந்தைகளில் 7 ஆண்டுகள் பராமரி, அதுதான் மகர். அந்த காலத்துல இப்படிதான் மகர் வாங்கினாங்க. எல்லா நபிமார்களுக்கும் இந்த கதை இருக்கு, இந்த வரலாறு இருக்கிறது. அப்ப 7 ஆண்டுகள் என்ன செய்கிறார், அவருடைய ஆட்டு மந்தையை மேய்க்கிறார். அதை மகராக வைத்து திருமணம் நடக்கிறது. திருமணத்திலே திருமணம் முடிகிறது. தன் மனைவியுடைய முகத்தை அந்த முக்காடை விட்டு திறந்து பார்ப்பதற்காக தூக்குகிறார். பார்த்தால் இவர் நாடியது, ஆசைப்பட்டது ராஹிலா. ஆனா யார மனம் முடிச்சு வச்சுட்டார்? லாபான் ஈலாவை மனம் முடிச்சு வச்சுட்டார். ஈலானா ஃபர்ஸ்ட் பொண்ணு, அழகு இல்லாம இருந்தாங்க இல்லையா, அவங்க திருமணம் முடிக்க வச்சுட்டார். இவங்களுக்கு தெரியல, திருமணம் முடிஞ்சிருச்சு. பார்த்தால் தன் மனைவியாக யார் இருக்கிறார்? ஈலா. அப்ப இந்த மாதிரி ஃபோர்ஜரி நடந்திருக்கு பாத்துங்க. இப்போ யக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன் மாமனார், தன்னுடைய தாய் மாமன்ட்ட கோவப்படுறார். நான் ராஹிலாவை தானே கேட்டேன், நீங்க என்ன என் மூத்த பிள்ளைய முடிச்சு வச்சுட்டீங்களே. அப்ப லாபான் சொன்னார், நான் ஒரு தந்தை, எல்லாரும் ராஹிலாவைத்தான் திருமணம் முடிச்சு கேட்கிறாங்க, இந்த பிள்ளை யாரும் மனம் முடிச்சு கேட்கறது இல்ல, அழகு இல்ல, யாரும் வரன் வர மாட்டேங்குது, என் பிள்ளை நான் கரை சேர்க்கணுமா இல்லையா? அதனால இப்படி ஒரு வேலையை பார்த்து உனக்கு நான் திருமணம் செஞ்சுட்டேன். உனக்கு ராஹிலா வேணும்னா இன்னும் 7 வருஷம் என்ன செய், ஆடுமை, ஆட்டு மந்தைகளை பராமரி, என் மகளை கட்டித்தர்றேன். ராஹிலா மேல் இருந்த அன்பின் காரணமாக யக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன, சரி இன்னும் 7 ஆண்டுகள் ஆடு மேய்க்கிறேன். இன்னும் 7 ஆண்டுகள் ஆடு மேய்க்கிறாங்க. ஆடு மேய்த்து தான் விரும்பிய, தான் அன்பை செலுத்திய அந்த ராஹிலாவை யக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திருமணம் செய்கிறார். திருமணம் முடிஞ்சிருச்சு. இப்ப அக்கா தங்கச்சி 2 பேரும். அந்த காலத்துல யக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய மூசா தௌராத் என்கிற வேதம் இறங்குவதற்கு முன்பு உள்ள காலம் வரைக்கும் அக்கா தங்கச்சியை திருமணம் செஞ்சு கொள்ளலாம், தவறில்லை, கூடுமானது. இப்ப நம்ம சட்டம் என்ன, அக்கா தங்கச்சியை ஒருத்தர் கல்யாணம் முடிக்கலாமா? முடிக்க கூடாது, அது ஹராம். அப்படி முடிச்சால் 2 கல்யாணமும் செல்லாம போயிடும். ஒருத்தர் அக்காவை முடிச்சிருக்கிறாரு, கொஞ்ச நாள் கழிச்சு தங்கச்சி முடிக்கிறாரு, 2 கல்யாணமும் பாத்திலா போயிடும், 2 கல்யாணம் கூடாம போயிடும். இந்த சட்டத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். இப்படி 2 அக்கா தங்கச்சி கல்யாணம் முடிச்சுக்கிட்டார் யக்கூப் அலைஹிஸ்ஸலாம். ஆனால் விதியுடைய விளையாட்டை பாருங்க, அல்லாஹ்வுடைய திருவிளையாடலை பாருங்களேன். யார அன்பு செலுத்தி விரும்பி காதலிச்சாரோ ராஹிலா, அவங்க மூலமா குழந்தையே பெறல, குழந்தையே கிடைக்கல. ஆனா யார விரும்பாம கல்யாணம் முடித்தாரோ ஈலா, அவர்கள் மூலமாக 6 குழந்தை அல்லாஹ் கொடுத்தார். வருஷத்துக்கு 1. எத்தனை குழந்தை? 6 குழந்தை. அந்த 6 குழந்தையும் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் மூலமாக ரூபின், யஹூதா, வாலி, ஷம்மூன், யஷ்இர், சபாலுன், இப்படி 6 குழந்தைகளை ஈலா மூலமாக பெற்றெடுக்கிறார். ராஹிலாக்கு வருத்தம், நம்மளை விரும்பி முடிச்சாங்க யக்கூப் அலைஹிஸ்ஸலாம், நம்ம மூலமா குழந்தை இல்லாம போச்சு, அக்காக்காரி மட்டும் பெத்து தள்ளிக்கிட்டே இருக்காளே. இப்போ தந்தை என்ன செய்தார்?
ராஹிலாவுடைய தந்தை 2 பேர்த்துக்கு ஒரு அன்பளிப்பு செய்திருந்தார். அக்காக்காரவங்களுக்கு மூத்த மகளுக்கு ஃபில்ஹா அப்படிங்கிற ஒரு பெண்ணை வேலைக்காரங்களா கொடுத்தாங்க, அடிமை பெண்ணாக கொடுத்திருந்தாங்க. இளைய மகள் ராஹிலாவிற்கு ஜுல்ஃபா அப்படிங்கிற பெண்ணை கொடுத்திருந்தாங்க அன்பளிப்பா. இப்ப ராஹிலா யோசிச்சாங்க, நம்ம மூலமா தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு திரும்ப குழந்தை கிடைக்கல, நம்ம அடிமை, நமக்கு நம்முடைய தந்தை கொடுத்த அன்பளிப்பான ஜுல்ஃபா என்கிற பெண்ணை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தை திருமணம் முடிச்சு வைப்போம். 3வது திருமணம். ஜுல்ஃபா அவங்கள திருமணம் முடிச்சு வைக்கிறாங்க. யார்? ராஹிலா. ஏன்னா குழந்தை வேணுங்கிறதுக்காக திருமணம் முடிச்சு வைக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா அந்த ஜுல்ஃபா மூலமாக ஜாத், ஆஷர் அப்படின்னு 2 குழந்தை கொடுத்தான். அப்ப எத்தனை குழந்தையாச்சு? 6, 2, 8 குழந்தையாச்சு. இப்போ ஈலா சகோதரி, மூத்த சகோதரி, ஏன் நீ மட்டும் தான் அடிமை பண்ண கல்யாணம் முடிச்சு வைப்பியா? நான் என் அடிமை பண்ண கல்யாணம் முடிச்சு வைக்கிறேன். அப்படி இவங்க என்ன செஞ்சாங்க? தனக்கு அத்தா வழங்கிய, தந்தை வழங்கிய அன்பளிப்பாக இருந்த ஃபில்ஹா அவங்கள கல்யாணம் முடிச்சு வச்சாங்க. 4வது திருமணம். எத்தனாவது திருமணம்? 4வது திருமணம். திருமணம் முடிக்கிறாங்க. அவங்க மூலமாவும் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? தான், நஃப்தாலி அப்படி 2 குழந்தை கொடுக்கிறான். இப்ப எத்தனை குழந்தையாச்சுங்க? மொத்தம் 10 குழந்தையாச்சு. ஆனால் ராஹிலாவுக்கு அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிறார். ராஹிலா துவா கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அல்லாஹ் மிக மிக நுட்பமானவர். இவங்க அதிகமா துவா கேட்கிறாங்க. இவங்களுடைய துவாவை ஒரு நாள் அல்லாஹ் அங்கீகரிக்கிறார். அங்கீகரித்து யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்திற்கு யூசுப் என்கிற குழந்தை அல்லாஹ் கொடுக்கிறார். 11வது யார் பிறக்கிறா? ராஹிலா மூலமாக யூசுப் என்கிற குழந்தை அல்லாஹ் தஆலா கொடுக்கிறார். அடுத்த ராஹிலா மூலமாகவே 2வது குழந்தை பின்யாமின் என்கிற குழந்தையும் கொடுக்கிறார். அப்ப யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எத்தனை பிள்ளைங்க? மொத்தம் 12 பிள்ளைகள். இப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை குறித்து தான் நாம் பார்க்க இருக்கிறோம். அன்னலம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் மேராஜுக்கு சென்றேன். அப்படி செல்லுகிற பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகில் பாதியை அல்லாஹ் அவருக்கு கொடுத்திருக்கிறார். உலகத்துல அழகுல பாதி அவருக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். அந்த அளவுக்கு அழகா இருக்கிறார் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப உங்களுக்கு புரிந்திருக்கும், ஏன் அல்லாஹ் தஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்திற்கு இவ்வளவு அழகானவராக படைக்கப்பட்டார் என்றால், தாய் வழி ராஹிலா என்பவர்களும் உலகத்திலே மிக அழகானவர். தந்தை வழி யாக்கூபு, யாக்கூபுடைய அத்தா இஸ்ஹாக்கு, இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய அத்தா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி யார்? சாரா அம்மையார். சாரா அம்மையார் யார்? நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். அந்த நேரத்தில் உலகத்திலே மிக மிக அழகானவர்களாக அவர்கள் இருந்தார்கள். இப்ப தந்தை வழியிலும் அழகான பாட்டி, தாய் வழியில தாய் மிக அழகானவர்கள். 2 ஒன்று சேர்கிற பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்திற்கு அல்லாஹ் தஆலா மாபெரும் அழகராக யூசுஃபை கொடுத்தான். அல்லாஹ் யாருக்கு? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. இப்ப யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்திற்கு 12 பிள்ளைகள். யூசுப் அவ்வளவு அழகாக இருந்தார். குழந்தையில அவ்வளவு அழகாக இருந்தார். மக்கள் பார்க்க வருவாங்க, டெய்லி சும்மா சும்மா பார்க்க வருவாங்களாம். அந்த யூசுப் எங்கன்னு போய் பார்த்துட்டு போவாங்க. பார்த்துட்டு போவாங்க. கூட்டமாக பார்த்துட்டு போனாங்க. இப்போ ஊர் மக்களே அவர் அழகா இருக்கிறத பார்த்து பிரியப்பட்டாங்க. அப்ப வாப்பா எந்த அளவுக்கு பிரியப்பட்டிருப்பார்? டெய்லியும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்ப்பதற்காக மட்டும் அந்த நேரத்தில் 400 நபர்கள் வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க. டெய்லி 400 பேர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பாருங்க, நான் பார்த்துட்டு போனோம். அவ்வளவு அழகாக இருந்தாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அதனால என்னமோ யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய 12 பிள்ளைகள்ல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மீது அதிகமான அன்பு. எப்ப பார்த்தாலும் தன் மகன் யூசுஃபை அதிகமாக கொஞ்சிக் கொண்டே இருப்பாங்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். யாரா இருந்தாலும் அழகா இருந்தா, பிள்ளை அழகா இருந்தா கொஞ்சம் தான் செய்வோம், ஒரு தனிப்பட்ட அன்பு வரும், அதுல மாற்று கருத்து இல்லை. யாக்கூபும் அதிகமாக பிரியப்பட்டார்கள். இப்படி பிரியப்பட்டதின் விளைவு என்னவென்றால், மீதி இருக்கிற 11 பேரையும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கொஞ்சம் அன்பு செலுத்தல கம்மி பண்ணிட்டாங்க. இது யாருக்கு பிடிக்கல? 11 பேருக்கும் பிடிக்கல. 11 பேரும் என்ன, நம்ம அத்தா நம்மளை விட
யூசுப் யூசுப்னு யூசுஃபே கட்டிக்கிட்டு அழுகுறாரு. இப்ப நம்மளை எதுக்கு அவர் வைக்கணும்? நம்ம 10 பேர் இருக்கிறோம். 10 பேர் இருந்தும் நம்மளை என்ன செய்யாம கொஞ்சாம நம்மளை முக்கியத்துவப்படுத்தாம யூசுப் யூசுப்னு இருக்கிறாரு. யூசுப் மீது பொறாமைப்படுகிறார்கள். யூசுப் மீது பொறாமைப்படுகிறார்கள். யூசுப் இல்லைன்னா அத்தாவுடைய முழு பாசமும் நமக்கு கிடைக்கும்ல. அத்தா முழு பாசத்தையும் யாருக்கு கொடுக்கிறாரு? யூசுஃபுக்கு மட்டும் கொடுக்கிறாரு. அவர் இல்லைன்னா நமக்கு அந்த பாசம் கிடைக்கும். ஒரு பொசசிவ் அன்பு கிடைப்பதற்காக 10 பேரும் திட்டம் போடுறாங்க. குர்ஆன் அல்லாஹ் அப்படி அழகா சொல்லுகிறாங்க. 10 பேரும் திட்டம் போடுறாங்க. என்ன பண்றது? யூசுஃபுடைய டார்ச்சர் நாளுக்கு நாள் அதிகமாகுது. அவர் இருக்கிறதுனால நமக்கு முக்கியத்துவம் கிடைக்காமலே போகுது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கொஞ்சம் கொஞ்சமா வளர்றாங்க. வளர வளர பொதுவாக குழந்தையில பார்க்க நல்லா இருக்கும், எந்த குழந்தையா இருந்தாலும். கொஞ்சம் வளர வளர அழகு கொஞ்சம் கம்மியாகும். ஆனா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அழகு கூடிக்கிட்டே இருக்கு. அவர் வளர வளர கூடிக்கொண்டே இருக்கு. சரியாக அவருக்கு 12 வயது. மொத்த அழகு பார்ப்பதற்கு அவ்வளவு அழகாக இருக்கிறார் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். 12 வயதான பிறகும் யக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தம் மகனை கொஞ்சறதை விடவே இல்லை. எல்லா நேரத்திலும் யூசுப் யூசுப்னே இருந்தார். கனவுலாம் பல கனவை கண்டார்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். ஒரு நாள் தன்னுடைய அத்தாட்ட வந்து சொல்றாங்க, தன்னுடைய பாப்பாவிடம் வந்து சொல்கிறார்கள், யா அபத்தி இன்னி ரஅய்து அஹத அஸர கௌகபு வஷம்ஸ வல் கமர. நான் கனவு ஒன்று கண்டேன். அந்த கனவிலே 11 நட்சத்திரங்கள். எத்தனை நட்சத்திரங்க? 11 நட்சத்திரங்கள், ஒரு சூரியன், ஒரு சந்திரன், இது அத்தனையும் எனக்கு வழிபட்டு சஜதா செய்கிறது, எனக்கு மரியாதை செய்கிறது. அப்படி ஒரு கனவு கண்டேன் அப்படின்னு வாப்பாட்ட சொல்றாரு. இதை யார் கேட்டதா? பசங்கள்லாம் கேட்டதுதாங்க. உங்களுக்கே இந்த விளக்கம் புரியலாம். 11 நட்சத்திரம், ஒரு சூரியன், ஒரு சந்திரன். 11 பேர் யாரு? அவருடைய சகோதரர்கள். 11 சகோதரர்கள். சூரியன் தந்தை யக்கூப் அலைஹிஸ்ஸலாம், சந்திரன் தாய் ராஹிலா. இவங்க எல்லாரும் அவருக்கு அடிபணிவதை போல, மரியாதை செய்வது போல ஒரு கனவு கண்டிருக்கிறாங்க. அப்ப நாமெல்லாம் இவருக்கு கீழே தான் இருப்போம் போல, இவர் தான் நம்மளை நிர்வகிப்பார் போல, நாம தான் மூத்தவங்க, இவர் நம்மளை நிர்வகிப்பார் போல, எல்லா அந்தஸ்து இவருக்கு கிடைச்சிரும் போல, நமக்கு எதுவும் கிடைக்காது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. யார்? சகோதரர்கள் புரிந்து கொள்கிறார்கள். பாப்பாவும் சொல்கிறார், மகனே லா தக்சுஸ் ருயா லா இஹ்வத்திக், உன் சகோதரர்கிட்ட இதை சொல்லிராதப்பா. இந்த கனவு சொன்னேன்னா உன் உயிருக்கே ஆபத்து வந்துடும், நீ சொல்லிராத அப்படின்னு வர சொல்றாங்க. ஆனா எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சிருது? இவர் இல்லாட்டா நல்லா இருக்குமே நினைச்சவங்க அடுத்து நடைக்கு போறாங்க. சகோதரர்கள், இவரை கொன்றுவோமா? இவரை கொன்னாதான் நமக்கு நம்முடைய வாப்பாவுடைய பாசம் கிடைக்கும், நமக்கான மரியாதை கிடைக்கும், அந்தஸ்து கிடைக்கும் முடிவு பண்றாங்க. சரி கொன்றலாம். ஆனா அதுல ஒருத்தர் சொல்கிறார், வேண்டாம் வேண்டாம், என்னதான் இருந்தாலும் கொலை செய்யறது ஒரு மிகப்பெரிய பாவம். ஏன்னா நபிமாருடைய வாரிசு அல்லவா, கொலை செய்யறது மிகப்பெரிய பாவம். கொலை செய்ய வேணாம், நம்ம என்ன செய்யலாம், இவரை தூக்கி ஒரு கிணத்துல தூக்கி போட்டுருவோம். எங்கேயாவது கயாபத்தில் ஜுப், ஒரு கிணத்துல தூக்கி போட்டுருவோம். ஊருக்கு அந்த பக்கம் போய் இவரை என்ன செஞ்சிருவோம், எங்கேயாவது கொடுத்துட்டு வந்துருவோம். இவர் இல்லாம இருக்கணும், அவ்வளவுதான், இவரை கொல்ல வேணாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. முடிவெடுத்த பிறகு யூசுஃபை எப்படி கூட்டு போறது? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை யக்கூப் அலைஹிஸ்ஸலாம் வெளியவே விட மாட்டாங்க, வெளியவே விட மாட்டாங்க. வீட்டுக்குள்ளே வச்சு பொம்பளை புள்ள மாதிரி பார்த்துக்குவாங்க. இப்ப போய் சகோதரர் போய் நிக்கிறாங்க, பாப்பா யூசுஃபை எப்ப பார்த்தாலும் பொம்பளை புள்ள மாதிரி வீட்டுக்குள்ளே வச்சிருக்கீங்க, வெளியே அனுப்ப மாட்டேங்கிறீங்க. அவன் விளையாடணுமா இல்லையா? இந்த உலகத்தை தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? நாங்க ஆடுமைக்கு டெய்லியும் போறோம், ஏன் எங்க கூட அனுப்ப மாட்டேங்கிறீங்க? அனுப்புங்க, அவனுக்கு நாங்க நல்லதான் செய்வோம், அவன் நல்லா பார்த்துக்குவோம், என் கூட அனுப்புங்க அப்படின்னு 10 பேர் வந்து நிக்கிறாங்க. 10 பேர் வந்து என் கூட அனுப்புங்க யூசுஃபை, எங்க கூட அவர் விளையாடட்டும், உலகத்தை தெரிஞ்சுக்கட்டும்,
இந்த காடு பழம் மரம் எல்லாத்தையும் அவர் பார்க்கட்டும் அப்படின்னு என்ன செய்யறாங்க, தன்னுடைய அத்தாட்ட வந்து யக்கூப் அலைஹிஸ்ஸலாட்ட வந்து சொல்றாங்க. யக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பயப்படுறாங்க, பயப்பட்டு சொல்றாங்க மகன்களே, யூசுப் வெளியே அனுப்புறது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படி அனுப்புனா அவனுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு பயப்படுறேன். ஓனாய் அவரை தின்றுமோன்னு பயப்படுறேன். இப்போ நாம அவங்க வாயாலே ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. அவங்க என்ன நினைச்சது, என்ன எங்கேயாவது போய் கிணத்துல தூக்கி போடலாம்னு நினைச்சாங்க. ஆனா யக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஐடியா கொடுக்குறாங்க, நான் வெளியே அனுப்புறது பிரச்சனை இல்லை, காட்டுக்கு போறீங்க, ஓனா இருக்கும், ஓனா என் பிள்ளைய கடிச்சிருச்சா என்ன பண்றது, நீங்க ஆடு மேய்ச்சிட்டு இருப்பீங்க, இவர் தனியா உட்கார்ந்து இருக்கும், இவரை எதை தீண்டிருச்சா என்ன பண்றது. அப்ப இவங்க சொல்றாங்க, நாங்க 10 பேர் இருக்கோம் பாப்பு 10 பேர் இருக்கிறோம், எங்களை மாரி என்ன செய்ய முடியும், நாங்க பார்த்துக்கிறோம், நீங்க தைரியமா அனுப்புங்க. அப்படி எப்படின்னு பாச்சா பிடிச்சி ஐஸ் வச்சு எப்படியாவது பேசி என்ன செஞ்சிடறாங்க, யூசுஃபை கூட்டு போறதுக்கு அனுமதி வாங்கிடுறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சந்தோஷமா வர்றாரு. ஆஹா, நம்ம அண்ணன் கூட வெளியே போறோம், நமக்கு ஜாலிதான் அப்படின்னு வெளியே வருகிறார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இந்த யஹூதா என்பவர் என்ன செஞ்சார், மூத்தவர் அவர் தான், என்ன செஞ்சாரு, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தூக்கி தோள் மேல வச்சுக்கிட்டார். என் தம்பி அப்படின்னு ஜாலியா உள்ள விஷம், மனதுக்குள் இருப்பதெல்லாம் அவரை எப்படியாவது காலி பண்ணுங்கிற எண்ணம். ஆனால் வெளியே நடிக்கிறார்கள். இந்த நடிப்பெல்லாம் தெரியாம யூசுப் அலைஹிஸ்ஸலாம் போய் அண்ணங்கள்கிட்ட போய் விளையாண்டுகிட்டு கட்டி பிடிச்சிட்டு முத்தம் கொடுத்துக்கிட்டு அந்த யஹூதா என்கிற மூத்த அண்ணன் என்ன செய்கிறார், தம்பி யூசுஃபை தூக்கி தோல்ல வச்சுக்கிறார். இதெல்லாம் பாக்குறான் யக்கூப் அலைஹிஸ்ஸலாம். சரி, நல்லபடியா போயிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. கொஞ்சம் தூரம் வீட்டை விட்டு கிளம்பி போறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நகரத்தை விட்டும் தாண்டுகிறார்கள். நகரத்தை தாண்டி கானகத்திற்குள் செல்கிறார்கள். முன்னாடி ஆட்டு மந்தை போய்கிட்டு இருக்கு. இப்படி கானகத்திற்குள் சென்றதும் யஹூதா என்பவர் என்ன செஞ்சார் தெரியுமா, தான் தோல் மச்சில வச்சிருந்த தன் தம்பிய அப்படியே தூக்குனார். தூக்கி சனியன போடா அப்படின்னு என்ன செய்தார், தூக்கி வீசி எறிந்தார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பறந்து போய் அங்கிட்டு போய் விழுந்தாங்க. எழுந்து அண்ணனே என்ன இப்படி பண்றீங்க சகோதரன் கத்துறாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம். எல்லாரும் அப்பொழுதுதான் தன் மனதில் இருக்கிற வஞ்சகத்தை எல்லாம் வெளியே கூட்டுகிறார்கள். ஏண்டா கடைசியா பிறந்துட்டு எங்களுக்கு முன்னாடி போயிடலான்னு பாக்குறியா, என்னென்னமோ கனவு ஆது இதுன்னு சொல்லி வாப்பாவுடைய மனசுக்குள்ளாம் கொள்ளடிச்சிட்டிய, எல்லா பாசம் உனக்கு தானா, எங்களுக்கு வேணாமா, அப்படி இப்படின்னு கண்ணாப்பு நான் பேசுகிறார்கள். யூசுப் நினைக்கிறார், நம்ம அண்ணன்மார்களா இப்படி பேசுறது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவ்வளவு பாசத்தை காட்டினாங்க, இன்னும் இந்த அளவுக்கு பண்றாங்களே அப்படின்னு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நினைக்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் தூரமா அவரை கஷ்டப்படுத்துறாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை. அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அழுதுகிட்டே சொல்றாங்க, நான் ஒரு நேரத்தில் நினைச்சிருக்கிறேன் எனக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது, ஏன்னா எனக்கு 10 அண்ணன், எனக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு நான் நினைச்சிருக்கிறேன். அந்த நினைப்பு எவ்வளவு பொய்யானது. அல்லாஹ்வை மட்டும் ஒருவன் நம்ப வேண்டும். நான் இந்த அண்ணங்கள் இருக்கும்போது எனக்கு என்ன பிரச்சனை வரும்போது நினைச்சிட்டேனே, அதுக்குத்தான் அல்லாஹ் தஆலா இப்படி ஒண்ணு தந்துட்டானோ, இப்படி ஒரு நிலையை தந்துட்டானோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த சின்ன வயசுல கொஞ்சம் தூரம் போறாங்க. பலஸ்தீன்ங்கிற நகரத்தினுடைய கடைக்கோடிக்கு செல்கிறார்கள். அங்கு சென்றால் ஒரு கிணறு இருக்கிறது. அந்த கிணறு பாலடைந்த கிணறு. அந்த பாலடைந்த கிணறு 70 முழம் நீளம், அது அதனுடைய ஆழம் 70 முழம் ஆழம் உள்ள ஒரு கிணறு இருக்கு. கடைசியில கொஞ்சோண்டு தண்ணி இருக்கு. அந்த கிணத்துக்கு போறாங்க. கிணத்துல போய் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அப்படியே தூக்கி கைத்தை கட்டி அப்படி கீழே இறக்குறாங்க. கீழே இறந்து மெதுவா விடலாம் அப்படின்னு நினைச்சு விடுறாங்க. இடையில இந்த சம்மூன் என்பவர் என்ன செய்கிறார், அவனை ஏன்டா இவ்வளவு பாதுகாப்பா அனுப்புறீங்க, விழுந்து சாவட்டும், அந்த கயிறுடைய முனையை கத்தி வச்சு டக்குன்னு கட் பண்ணிட்டாங்க. அடி கீழே போறாங்க, வேகமா கீழே விழுறாங்க. விழுந்தா அல்லாஹ் தஆலா சிதறத்துல் முன்தஹாவில் இருந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்திற்கு அல்லாஹ் கட்டளையிட்டான், ஜிப்ரீலே வேகமாக செல்லும், என் அடியார் எனது நபி அந்த கிணற்றில் விழுவதற்கு முன்பதாக அவரை பிடித்துக் கொள்கின்ற கையில் என்று அல்லாஹ் கட்டளையிட்டான். வேகமா வந்தார்.
ரசூலுல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, நீங்க எத்தனை முறை இந்த உலகத்துக்கு ஃபாஸ்டா வந்திருக்கிறீங்க, ஸ்பீடா இந்த உலகத்துக்கு நீங்க எத்தனை தடவை வந்திருக்கீங்க? 2 தடவை வந்திருக்கிறேன். ஒன்று, யூசுப் என்கிற நபி அவர்கள் கிணற்றிலே போடுகிற பொழுது அவரை காப்பாற்றுவதற்காக நான் மிக ஸ்பீடாக வேகமாக வந்தேன். அவ்வளவு வேகமாக வந்து என்ன செய்கிறார், தன்னுடைய ரெக்கையில பிடிச்சுக்கிறான். பிடித்து அந்த கிணற்றில் இருந்த ஒரு பாறையில் அவர்களை அமர வைத்து விடுகிறார்கள், காப்பாற்றி விடுகிறார்கள். இங்கிருந்து கத்துறாங்க சகோதரர்கள்லாம், யூசுஃபே செத்துட்டியா இருக்கியா, உள்ள என்ன பண்ற? அந்த குரல்லாம் கேட்கிறது யாருக்கு? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. சரி, அவன் செத்து போயிடுவான், அவன் வீட்டுக்கு போலாம் அப்படின்னு வீட்டுக்கு கிளம்புகிறார்கள். கிளம்பி தன் வாப்பாவிடம் சொல்கிறார்கள், வாப்பா நாசம் போய் விட்டோம், தவறிழைத்து விட்டோம், ஆட்டு மந்தை நாங்க பார்த்துக்கிட்டு இருக்க பொழுது தம்பி தனியா போயிட்டாரு, ஓனாய் அவரை கடித்து கொன்று விட்டது, பாருங்க அவருடைய சட்டையை என்று சட்டையை எடுத்து காட்டுறாங்க. அந்த சட்டையில பொய்யான ஆட்டு ரத்தத்தை கலந்திருந்தார்கள். கலந்திருந்து, பாருங்க வாப்பா இந்த மாதிரி நடந்துருச்சு. யக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அழுகிறார்கள், அழுகிறார்கள், அழுது கொண்டே இருக்கிறார்கள். இதற்குத்தானப்பா நான் சொன்னேன் என்று அழுகிறார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த போட்டு கிணத்துல 3 நாள் இருந்தார்கள் என்ற வரலாறு இருக்கிறது. கிணத்துக்குள்ளே 3 நாள் அவர்கள் இருந்தார்கள். அடுத்ததுக்கு அப்புறம் அல்லாஹ் அவருக்கு என்ன நிகழ்வை அல்லாஹ் ஏற்படுத்தினான், அந்த கிணற்றிலிருந்து எப்படி வருவார்கள் என்பதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் பார்ப்போம். வரலாறில் தொடர்ந்து இணைந்திருங்கள். அல்லாஹ் நம்முடைய இந்த கல்வி அறிவை கபூலாக்கி இதை மறக்காமல் இருப்பதற்கு வளர்கமான் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன்.